இப்போ பீட்ரூட்னு பார்த்தீங்கன்னா இது ரூட் வெஜிடபிள். ரூட் வெஜிடபிள்னால் பூமி கீழே வளையக்கூடிய ஒரு வெஜிடபிள். அண்ட் இந்த கலர் வந்து டார்க் ரெட் இருக்கிறதுனால இது வந்து ரிசம்பிள்ஸ் வந்து பிளட் கலர் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே இதில் அயர்ன் கண்டென்ட் நிறையா இருக்குது, இது ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிப்பாங்க. யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பீட்ரூட் சாப்பிடக்கூடாது. யாருக்கெல்லாம் சுகர் கண்ட்ரோல் இல்லையோ, இல்லை இந்த மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ், இல்லை வந்து டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுக்கிறாங்க, இவங்க எல்லாருமே பீட்ரூட் சாப்பிடக்கூடாது. ஏன்னா டெஃபினட்டாக இது வந்து பிளட் சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பீட்ரூட்டை பொறுத்த வரலும் இந்த ஏபிசி ஜூஸில் பீட்ரூட்டை அப்படியே அரைச்சி குடித்தா ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி கொண்டுட்டு வராங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரா பீட்ரூட் நிறைய பேருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் வந்து யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ பீட்ரூட்னு பார்த்தீங்கன்னா இது ரூட் வெஜிடபிள். ரூட் வெஜிடபிள்னால் பூமி கீழே வளையக்கூடிய ஒரு வெஜிடபிள். இது வந்து ஆக்சுவலி அந்த கலர்னால நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கலர் வந்து டார்க் ரெட் இருக்கிறதுனால இது வந்து ரிசம்பிள்ஸ் வந்து பிளட் கலர் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே இதில் அயர்ன் கண்டென்ட் நிறையா இருக்குது, இது ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ஆக்சுவலாக இதில் இருக்கிறது வந்து அந்த கலர் தான். இட்ஸ் எ பிக்மெண்ட். பிட்டேனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட். இது வந்து ஆக்சுவலி டசன்ட் கிவ் யூ எனி அயர்ன் கண்டென்ட் ஆர் டசன்ட் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் ஹீமோக்ளோபின். பட் இதில் மற்ற பெனிஃபிட்ஸ் இருக்குது. இட் ஹேஸ் anthocyanins or phytonutrients which give you antioxidants. ஆன்டிஆக்சிடென்ட்னா என்ன? பேசிக்காக வந்து நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பொல்யூஷன், இல்லை ரொம்ப வந்து இந்த மாதிரி நம்ம பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், இந்த மாதிரி இல்லை டீசல் ஃபியூம்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள ஆக்சிஜன் பார்ட்டிகல்ஸ் வந்து O2க்கு பதில் O2- ஆயிடுது. அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அட்டாச் ஆயிடுது. அப்போ இந்த ஆக்சிஜன் பார்ட்டிக்கல் வந்து ஒரு பிங்பாங் பால் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அது வந்து குதிக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ இது வந்து நிறைய செல்ஸை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா இது உடம்புல பாதிப்பு. அதை குறைக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இது சிறிய அளவு நம்ம பீட்ரூட்டில் இருக்கு. இப்போ பீட்ரூட்டை பொறுத்த வரலும் இந்த ஏபிசி ஜூஸில் பீட்ரூட்டை அப்படியே அரைச்சி குடித்தா ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி கொண்டுட்டு வராங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரா பீட்ரூட் நிறைய பேருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. இது வந்து அரைச்சி எடுக்கிறதே அந்த ஜூஸை தான் எடுப்பாங்க. ஒன்று வடிகட்டி பண்ணுவாங்க, இல்லை அந்த மாதிரி ஜூஸஸ் இப்போ கிடைக்குது. அந்த பீட்ரூட்டை உள்ளே போட்டால் அந்த கலர் ரெட் கலர் ஜூஸ் மாத்திரம் வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றாங்க. பட் டெஃபினட்டாக பீட்ரூட்டை பொறுத்த வரலும் குக் பண்ணி சாப்பிட்டா தான் அது நிறைய பேருக்கு ஒத்துக்கும். இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி எடுக்கழிச்சு அவங்களுக்கு வந்து அது டைஜஸ்ட் ஆகாது. அதுவும் அந்த நார் சத்தோடு சாப்பிட்டாங்கன்னா அந்த ஜூஸை சில பேர் வந்து ஆப்பிள், பீட்ரூட் வந்து எல்லாத்தையுமே போட்டு, கேரட் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அப்படியே வடிகட்டாத கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பீட்ரூட் சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது லைட்டாக ஸ்டீம் பண்ணி இல்லை வேக வச்சுட்டு அப்புறம் பீட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் எனிவே இந்த பீட்ரூட்டை பொறுத்த வரலும் நம்ம கட் பண்ணி அதை பொரியல் பண்ணால் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இதனால சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயே கொஞ்சம் தேங்காய் நம்ம போட்டு செஞ்சோன்னா இந்த தேங்காயோட ஸ்வீட்னஸ், அந்த ஒயிட் கலர் ஆஃப் தேங்காய் கூட பிங்க் ஆகிடும். ஏன்னா அந்த பீட்ரூட் பிக்மெண்ட் வந்து அந்த தேங்காயில் கூட வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு மிக்சட் வெஜிடபிள் பண்ணுறீங்க, அதில் பீட்ரூட் போட்டிங்கன்னா அந்த பீன்ஸு, கேரட் எல்லாமே அந்த டார்க் ரெட் கலர் ஆகிடும். இது சில பேர் ரொம்ப அட்ராக்டிவ்னு நினச்சிப்பாங்க. சில பேருக்கு அதை பார்த்தா பிடிக்காது. ஏன்னா பீன்ஸ் கலர் பீன்ஸ் இல்லை நல்ல பச்சையாக இருக்கணும், கேரட் வந்து நல்ல ஆரஞ்சாக இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க.
பட் பீட்ரூட்டை போட்டவுடனே இது எல்லாமே டல் கலர் ஆகிடும். பட் வந்து யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பீட்ரூட் சாப்பிடக்கூடாது. யாருக்கெல்லாம் சுகர் கண்ட்ரோல் இல்லையோ, இல்லை இந்த மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ், இல்லை வந்து டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுக்கிறாங்க, இவங்க எல்லாருமே பீட்ரூட் சாப்பிடக்கூடாது. ஏன்னா டெஃபினட்டாக இது வந்து பிளட் சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் யார் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இல்லாதவங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம பொரியலாக சாப்பிடலாம், கூட்டில் போட்டு சாப்பிடலாம், இல்லை வெறும்னே ஸ்டீம் பண்ணி ஸ்லைசஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு கட்லெட் கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் வெஜிடபிள் கொடுக்குறாங்க, கியூக்கம்பர், கேரட். அதில் முன்ன காலத்தில் பீட்ரூட்டை ஸ்டீம் பண்ணி அதை கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட சாப்பிடலாம். இது பசங்க ரொம்ப டேஸ்ட்டாக அவங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. பெரியவங்களும் சாப்பிடலாம். பட் யார் சாப்பிட்றாங்களோ கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 1.5 கப்பு 2 கப்பு சாப்பிட்டாங்கன்னா அவங்க யூரினில் அந்த பிக்மெண்ட் ரெட் கலர் ஒரு 2 டேஸ் வரும். மோஷன்லேயும் வரும் ஒரு 2 டேஸ். இதை பார்த்து பயப்பட வேண்டிய ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா அந்த ரெட் கலர் பார்த்தா எல்லாரும் பிளட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இது பீட்ரூட் நம்ம ஒரு கப்புக்கு மேலே சாப்பிட்டோம்னா கட்டாயமாக இந்த பிக்மெண்ட் வந்து நம்மளுக்கு யூரின்லேயும் மோஷன்லேயும் வரும். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதனால ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு வராது. 2 கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்லேருந்து வெளியில் போனோடனே அந்த கலர் வராது. ஸோ பீட்ரூட் சாப்பிட்டுட்டு இந்த ரெட் கலர் வந்தால் இது பிளட் அப்படின்னு பயப்படவே வேண்டாம். இந்த கலரே ஒரு பிங்கிஷ் ரெட்டாக இருக்கும். நம்ம பிளட் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கலர் வந்து நல்ல ரெட்டாக இருக்கும். அதனால இதில் டிஃப்ரென்சஸும் இருக்குது. பட் ஜென்ரலாக ஒரு யூரினில் ஒரு ரெட் கலர் பார்த்தா பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி பயப்பட வேண்டாம். அதுவும் சின்ன பசங்க அவங்க 1/2 கப் சாப்பிட்டா கூட, நான் சின்ன பசங்கன்னு சொன்னால் 1.5 வயசு 2 வயசு இந்த வயசு இருக்கிறவங்க ஒரு 1/2 கப் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு யூரினில் வந்து ரெட் கலர் வந்துடும். ஏன்னா அவங்க பாடியே சின்னது, அவங்க குவான்டிட்டி 1/2 கப்புங்கிறது அவங்களுக்கு பெரியவங்க சாப்பிட்ற 1 கப் 1.5 கப் அளவுக்கு சமானம். இப்போ வேற என்ன பீட்ரூட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்லெட்டில் கூட போட்டு பண்ணுவாங்க. இது ஏன்னா இந்த ஸ்வீட் அண்ட் சால்ட் டேஸ்ட் இப்போ நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்வீட் அண்ட் சால்ட் டேஸ்ட், இப்போ ஒரு சிப்ஸு பண்ணால் கூட அதில் சர்க்கரை போடுறாங்க. ஆக்சுவலி சிப்ஸுங்கிறது ஒரு சால்ட்டி ஐட்டம், பட் அதில் சுகர் போட்டு விற்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்வீட் சால்ட் பிடிக்கிறவங்க இது கட்லெட்டில் கூட போட்டு சாப்பிட்றாங்க. அந்த கட்லெட் மேலேயே ரெட்டு கலர் ஆகிடும். பட் ஃப்ரை பண்ணுறதுனால அந்த அளவு தெரியாது. ஏன்னா கட்லெட்டில் நம்ம பொட்டேட்டோவும் போட்டு பட்டாணியும் போட்டு பீட்ரூட் போட்டு எல்லாம் போட்டு பண்ணுறது மேலே ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரும். அதை நம்ம பிரித்தாதான் அந்த ரெட் கலர் தெரியும். ஸோ பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு எல்லாரும் நினைக்கிற மாதிரி பீட்ரூட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடையாது. பட் எனி ரூட் வெஜிடபிளில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைட் விட்டமின் சி இருக்குது, அதில் கார்போஹைட்ரேட் சத்து இருக்குது, அண்ட் இதில் இந்த பிக்மெண்ட் இருக்கிறதுனால அட்ராக்ஷன் இருக்குது. பட் இது வந்து அந்த ரெட் கலர்னால நம்மளுக்கு பிளட்டு வந்து நல்லா சுரக்க போகிறதுங்கிறது சரியான கருத்து கிடையாது. பீட்ரூட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.